வாட் இஸ் அசெட் அலோகேஷன்? அசெட்ஸை 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ரியல் அசெட்ஸ், டெட் அண்ட் ஈக்விட்டி. நம்ம கிட்ட இருக்க பிளாட், ப்ராப்பர்ட்டி, கோல்டு இதெல்லாம் ரியல் அசெட்ஸ்க்குள்ள வந்துரும். டெட் அப்படின்னு சொல்லும்போது எனிதிங் தட் கிவ்ஸ் அஸ் a fixed income every year. உங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாக்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் சம்பந்தப்பட்டதுனால இது எல்லாமே ஈக்விட்டில வந்துரும். நம்ம சேவிங்ஸை என்ன பெர்சன்டேஜஸ்ல இந்த 3 அசெட் கிளாஸஸ்ல அசைன் பண்றோம் அப்படிங்கறதுதான் அசெட் அலோகேஷன். உதாரணத்திற்கு ஒருத்தரோட நெட்வொர்த் இன்னைக்கு 1 கோடி, 60 லட்சம் ப்ராப்பர்ட்டில வச்சிருக்காரு, 30 லட்சம் இபிஎஃப் பிளஸ் பிக்ஸட் டெபாசிட்ஸ்ல இருக்கு அண்ட் 10 லட்சம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய அசெட் அலோகேஷன் 60:30:10. இளம் வயதுல ஈக்விட்டில அதிக அலோகேஷன் பண்ணா நல்லா வெல்த் பில்ட் பண்ணலாம். க்ளோசர் டு ரிட்டையர்மெண்ட் ஈக்விட்டி அலோகேஷனை குறைச்சா ஸ்டேபிளான இன்கம் ரிட்டையர்மெண்ட்ல ஜெனரேட் பண்ணிக்கலாம்.